ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவில் அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே மலை போல நம்பிட்டு இருந்தார் அமித்ஷாவை. ஆனால் இன்னைக்கு அமித்ஷாவே கைவிட்ட ரேஞ்சில் தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். ஏன்னா பாஜகவில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கவே இல்லை. டெல்லியில் நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அண்ணாமலைக்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவாக இருக்கட்டும், அதே போல அமித்ஷா தலைமையில் நடந்த தமிழ்நாடு தலைவர்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும், நிர்வாகிகள் கூட்டம், எதுக்குமே அவருக்கு முறையான அழைப்பு கொடுக்கவே இல்லை. இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் என்ன பண்றாங்க, விரைந்து போறாங்க அமித்ஷா கூப்பிட்டதன் பேர்ல. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இங்க அழைப்பு கொடுக்கவில்லை. ஆனா இவரை கேட்டா 1008 காரணம் சொல்றாரு. நான் திருமணத்துக்கு நிகழ்ச்சிகளை ஒப்புக்கொண்டேன், அதனால நான் கலந்துக்க முடியல அப்படின்னு. ஆனா அண்ணாமலை அவர்கள் பாஜக மேலிடத்தில் நடந்த மீட்டிங் அந்த தேதியில மட்டும் தான் திருமண நிகழ்ச்சிகள் கலந்துட்டாரு. அதுக்கப்புறம் திருமண நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாரானா இல்லவே இல்லை. ஆனா அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன பண்ணதுக்கு நிறைய டேட்டு ஒப்பு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் அவர் நிகழ்ச்சிகளை நல்லா கலந்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தகவல் தெரியல. டெல்லியில நடந்த அந்த மீட்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் என்ன பண்ணார், அந்த டைம்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனார், அது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாஜக மேலிடத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ணாமலை அவர்களும் பாஜக மேல பெரும் அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க இருக்கு. இப்போ இங்க அரசியல் நகர்வுகள் எப்படி நகர்வுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை திடீர்னு டிடிவி தினகரனை போய் சந்திக்கிறாரு. டிடிவி தினகரனை சந்திக்கிறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா கூட்டணிக்குல இருந்து வெளியே வந்துட்டாரு, அவரை சமாதானப்படுத்த போனாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். எதுக்கு அண்ணாமலை சார் நீங்க போய் ரஜினிகாந்தை சந்திச்சீங்க அப்படின்னா, அது ரொம்ப மர்மமாவே வச்சிருந்தாரு. அவர் சந்தித்து வந்துட்ட பிறகு ரொம்ப மர்மமா வச்சிருந்தாரு. என்னவா இருக்கும், எதுக்கு ரஜினிகாந்த் எப்போ சந்திக்கணும், இவர் படங்கள் எதனா நடிக்க போறாரா, இல்ல ரஜினி வச்சு படம் எதனா எடுக்க போறாரா, நிறைய கன்ஃபியூஸ் இருந்தது. அந்த அளவுக்கு இவர்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இவர்கிட்ட காசு இல்லை. ஏன்னா ரஜினி வச்சு படம் எடுக்கணும்னா 300 கோடி 400 கோடி அப்படி செலவாகும். அந்த அளவுக்கு இவர்கிட்ட காசு இருக்கா? ஏற்கனவே 80 கோடி நிலத்தை 4 கோடி வாங்கின புகார்ல இவர் அண்ணாமலை இன்னும் வரல. அந்த ஊழல் புகார் அவர்கிட்ட இருக்கு. அதனால கூட பாஜக நிறைய அதிருப்திகள் அவர் மேல இருக்குது. சோ இப்ப திடீர்னு ரஜினியை வச்சு படம் எடுக்கிறது போது கூட மாட்டிப்பாரு. அப்படி இருக்காது. வேற எதுக்கு போய் சந்திச்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. என்ன கதை அப்படின்னா, இது நம்புற வித கதைமா தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் எதுக்கு போய் ரஜினிகாந்தை சந்திச்சார் அப்படின்னா, ரஜினிகாந்த் சில வருடங்களுக்கு முன்பாக நான் அரசியலுக்கு வரேன், இப்ப இல்லைன்னா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தன்னுடைய ரசிகர் மன்ற கட்சி நிர்வாகிகளை எல்லாரையும் என்ன பண்ணாரு, சந்திச்சார். நிச்சயமா இவர் வந்துருவாருப்பா அப்படின்னு தான் எல்லாருமே பேசினாங்க. பொறுப்பாளர்கள் எல்லாம் மேக்சிமம் போட்டுட்டாரு. இந்த கட்சியில நிர்வாகிகளை பொறுப்புல போடுவாங்களா, மேக்சிமம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல திடீர்னு பேக் அடிச்சு என்ன பண்ணாரு, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் போய் ரஜினிகாந்த் எதுக்கு சந்திச்சாருன்னா, அண்ணே நான் தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன், கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தயவு செய்து உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் கிட்ட ஆதரவு கேட்கறதுக்காக அண்ணாமலை அவர்கள் போனாரு அப்படின்ற ஒரு கதை இங்க நம்புற மாதிரியே ஒரு கதை என்ன பண்ணிருக்கு, பரவின்னு இருக்கு, தகவல் பரவின்னு இருக்கு. உண்மையிலேயே இது சாத்தியமாகுமா அப்படின்னா, நிச்சயமா ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட ஆதரவு கேட்கறதுக்கு தான் போனாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு புறம் ரஜினிகாந்தோடைய மருமகன் அவர் என்ன பண்றாருன்னா, ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்துட்டு வர்றாரு. திடீர்னு என்னப்பா இது, இத்தனை வருஷம் இல்லாம தேர்தல் நெருங்கும் பொழுது இப்படி சந்தித்துட்டு வராரு. விஜய் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாரும் கட்சிக்கு வர போறாங்க அப்படின்னா, அப்ப ரஜினிகாந்தோடைய மருமக தனுஷும் கட்சிக்கு வர போறாரா அப்படின்ற ஒரு தகவலை தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறாரு. ஏன்னா பாஜக மேல கடுமையான அதிருப்தியில அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். பாஜக இருக்குது இல்லாத அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அண்ணாமலை அவர்கள் பாஜக மேல கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்குள்ள மற்றவர்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தகவலும் இங்க இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இங்க அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்தை போய் சந்திச்சு அவருடைய ஆதரவை பெறுறதுக்காக தான் இப்ப இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை டைரக்டா என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து ரஜினிகாந்தும் நாங்களும் மீட் பண்ணதை தயவு செய்து அரசியலாக்க வேண்டாம், எனக்கு அவர் குரு, அந்த குருவுடைய அடிப்படையில சிஷ்யை நான் போய் சந்திச்சேன், மாசம் ஒரு முறை போய் சந்திச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. போன மாசம் சந்திச்சாரா இல்ல அதுக்கு முந்தான மாசம் சந்திச்சாரா
அல்ல அதுக்கு முன்னால மாசம் சந்திச்சாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியதா இருக்கும். சந்திச்சிருப்பாங்க, திருட்டுத்தனமா போய் சந்திச்சிருப்பாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் திருட்டுத்தனமா சந்திக்கலையா? அது போல போன மாசம், அதுக்கு முந்தான மாசம், அதுக்கு முந்தான மாசம் எல்லாம் ரஜினிகாந்தை போயிட்டு அண்ணாமலை திருட்டுத்தனமா போய் சந்திச்சுட்டு வந்திருப்பாரு. இப்ப போய் இந்த மாசம் போய் சந்திச்சு வந்தா பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. போன மாசம் அவர் போய் சந்திச்சிருப்பாரா, இல்ல சந்திக்கலையா, இல்ல திருட்டுத்தனமா போய் சந்திச்சாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, மாசம் மாசம் நான் போய் சந்திச்சிருவாங்க, என் குருங்க அவரு, ஆன்மீக ரீதியா அவர் எனக்கு குரு, அதனால நான் போய் அவரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன ரஜினி ஆன்மீக குருன்னு தெரியல. ஏன்னா இவரே யோகி ஆதித்யநாத் கார்ல போய் விழுந்தாரு. கேட்டா அவரு வயசுல சின்னவரா இருந்தாலும் ஆன்மீக ரீதியில அவர் எனக்கு குரு, அதனால போய் காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்றாரு. விழுந்தாரு தான் ரஜினிகாந்த். ஆனா ரஜினிகாந்த் ஆன்மீக குருவா ஏத்துக்கிட்டு அண்ணாமலை போய் சந்திக்கிறது தான் இங்க ஒரு காமெடி பொருளாவே மாறி இருக்குது. சரி இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலைமை அதை போய் சந்திச்சார். ஆனா இந்த சந்திப்பு உண்மையிலேயே அண்ணாமலை சொல்ற மாதிரி ஆன்மீக ரீதியா குரு சிஷியன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சந்திக்கல. முழுக்க முழுக்க அரசியல் ரீதியா தான் போய் சந்திச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா ரஜினியுடைய ஆதரவு நிச்சயமா இவருக்கு வேணும், தேவைப்படும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் போய் சந்திச்சாரு அப்படின்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் சந்திச்சிருக்கிறார். டிடிவி தினகரனை சந்தித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை தரப்புல இருந்து சொல்லப்படுது என்னன்னா, அண்ணன் தயவு செய்து திரும்ப கூட்டணிக்குள்ள வாங்க, நீங்க கூட்டணியை விட்டு வெளியே இருந்தனால ஏன்னா நான் சொல்லிதான் உங்களை கூட்டணி விட்டு வெளியே அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி அது என்ன பாஜக மாநில தலைவர்கள் இருந்து தூக்கிட்டாங்க, அந்த காண்டில நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பேச்சு இருக்குது. தயவு செய்து நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் கிட்ட சொல்லியிருக்கிறார். டிடிவி தினகரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அண்ணே பேசினா பேசிட்டு போட்டனே, அதை பத்திலாம் கவலை கிடையாது, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் கூட்டணிக்குள்ள நான் வரவே மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை இல்ல அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, அடுத்த செகண்டே நான் என்ன பண்றேன், எந்த நிபந்தனையும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைகிறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் தெல்ல தெளிவா சொல்லி இருக்கிறார். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுனாங்கன்னா, இது வெளிப்படையா இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, டிடிவி தினகரனும் அண்ணாமலை அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். என்னன்னா இங்க பாருங்க, பாஜக என்னையும் ஓபிஎஸ்ஸையும் எந்த அளவுக்கு கைவிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் ஒரு பொருட்டு கிடையாது, உங்களையே கைவிட்டுட்டாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்தே உங்களை தூக்கி விசிறடிச்சிருக்காங்க. இந்த பாஜகவுக்காக நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால உங்களையே என்ன பண்ணாங்க, தூக்கி வெளியே அடிச்சுட்டாங்க. இபிஎஸ்ன்ற ஒரு காரணத்துக்காக உங்களையே தலைவர் பதவியில இருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க. ஆனா பாஜக இதுக்கப்புறம் நம்பாதீங்கன்னு, தயவு செய்து நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், ஓபிஎஸ் அண்ணா கிட்ட பேசுவோம், நம்ம பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பேசுவோம், பாமக கிட்ட பேசுவோம், இன்னும் நிறைய பேர் கிட்ட பேசுவோனே, உங்க தலைமையில ஒரு அணியை உருவாக்குவோங்கண்ணே, பிரச்சனையே கிடையாதுண்ணே, வாங்கண்ணே நம்ம என்ன பண்ணுவோம், கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு டிடிவி தினகரன் அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசுனதா ஒரு தகவல் இருக்கு. இது அண்ணாமலை அவர்கள் ரிசீவ் பண்ணதாகவும் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமா கூட்டணிக்குள்ள திரும்பவும் வருத சொல்றதுக்கு தான் நான் டிடிவி தினகரனை சந்திச்சேன், அவரும் நவம்பர் மாசம் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியா ஓபிஎஸ் நான் சந்திக்க போறேன், என் சந்திப்புல திருட்டுத்தனமா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமியை தாக்குற மாதிரி தான் அண்ணாமலையோட பேச்சு இருக்கு. ஏன்னா திருட்டுத்தனமா தான் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறார். நான் யாருக்கும் மறைவாகவோ திருட்டுத்தனமாவோ போய் சந்திக்கணும் அவசியம் இல்லை, வெளிப்படையா சந்திக்கிறேன், இப்பவும் சொல்றேன், ஓபிஎஸ் போய் சந்திப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியை போற போகல என்ன பண்ணிருக்காரு, தாக்கி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாகவே அரசியல் களத்தில் ஒரு புரட்சியை அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்த போறாரு. அதனுடைய முன்னோட்டமா தான் ரஜினிகாந்த் அவர்களையும் சந்திக்கிறாரு, டிடிவி தினகரன் சந்திச்சிருக்கிறாரு. இப்ப அடுத்தபடியா ஓபிஎஸ் சந்திக்க போறேன், செங்கோட்டையனை சந்திக்க போறேன். சோ அண்ணாமலையுடைய ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்னால நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியை உருவாக்குறது தான் அண்ணாமலையுடைய அஜெண்டாவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலும், இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக உதவியோட தான் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கும் அதிமுகவை கோட்டையை சரிக்கிறதுக்கும் அதிமுகவை வீழ்த்துவதற்கும் அழிக்கிறதுக்கும் பாஜகவின் இன்னொரு டீமாக அண்ணாமலை அவர்கள் பாஜக உதவியோட ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி உருவாக்கி
எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, அதிமுகவை டோட்டலா வாஷ் அவுட் பண்றதுக்கு அண்ணாமலை அவர்களை பாஜக தயார் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் இங்க அரசியல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாறிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். அண்ணாமலையோட ரஜினிகாந்த் டிடி விதிநகருடைய சந்திப்பு, அடுத்தபடியா ஓபிஎஸ் செங்கோட்டையனுடைய சந்திப்பு என்ன நகர்வுகளை கொண்டு போகும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.